வணங்குவதற்கு நேரங்கள் என்பது கிடையாது. சித்தர்களை குறைந்தது ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நமது மனதை ஒருநிலைப்படுத்தி அமர வேண்டும். உங்கள் மனதுக்குள் எந்த சித்தர் தோன்றுகிறாரோ அந்த சித்தரை நினைத்து நீங்கள் மௌனத்தில் அமர வேண்டும். இந்த வழிமுறையை கடைபிடித்து உங்கள் கஷ்டத்தையும் வறுமையும் நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். சித்தர்கள் 10,000 ஆண்டுகளில் நடக்க வேண்டியதை 10 நிமிடத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தரின் சிறப்பு தொகுப்புதான் நீங்கள் இன்று காணப்போகிறீர்கள். ஐயா, இப்போ இங்கே இவ்வளோ கோயில், இவ்வளோ சிலைகள்லாம் வச்சுருக்கீங்க பிரதிஷ்டை பண்ணி. என்ன மாதிரி பவர்கள்லாம் இருக்கு ஐயா இங்கே வந்தால்? இங்கே வந்தால் வரவங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை தானே கண்டி. எதுவும் இல்லை, குழந்தை இல்லாதவங்க பாக்கியம், குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்க, கோர்ட்டு, என்ன பிரச்சனை அதெல்லாம் இங்கே சால்வ் ஆகும். கடன், அதாவது கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் மனசு உருகி அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா கை மேலேயே போகலாம். இங்கே ஏமாத்தலோ பொய்யோ திருடோ கிடையாது. ஐயா, இப்போ இங்கே வந்து கால் பதிக்கணுமா? வந்து கும்பிட்டுட்டு போகணும், அவங்க திருவடி போகணும். இல்லை, இப்போ இங்கே போகிற எல்லாராலையும் இந்த கோயிலுக்கு வர முடியாது. யாருக்கு அந்த குடுப்பனை இருக்கோ அவங்களுக்கு தான் வர முடியுமா? இல்லை, எல்லாரும் வரலாம், மனசு வச்சா வரலாம். வரக்கூடாதுன்னு சொல்லியா அவங்க குலதெய்வத்தை நினச்சி அவரை வந்து வணங்கும் போது நல்ல பலன் உண்டு. அத்தி மரம் தலைவரிசம், அசோக மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது. இதெல்லாம் தினசரி பசுமாடு பூஜை பண்ணுறோம், தினசரி அன்னதானம் பண்ணுறோம். இந்த இடமே வந்து ஒரு புனித ஸ்தலம் தான். அதே நேரத்தில் முத்தியோதர்கள் நடத்தியிருக்கிறோம், தேவாரம் திருவாசகம் ஒரு 20 இது பண்ணியிருக்கிறோம். இந்தமாரி பண்ணி நடத்திக்கிறோம். இப்போ ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு பவர் உண்டா? ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு பவர் உண்டு. இப்போ பின்னாடி இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து சித்தர்கள். 18 சித்தர்கள் வந்து ரோம மகரிஷி இது பண்ணது. சித்தர்கள் ரோம ரிஷி எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல 18 சித்தர்கள் இருப்பாங்க. அதாவது ரோம மகரிஷி எங்கே இருக்காரோ அங்கே சித்தர்களுக்கெல்லாம் அவர் தான் குருமாரா? ஆமாம், குரு. அகத்தியரும் அவரும் தான் குரு, 2 பேரும் குரு. இப்போ அகத்தியரா இல்லை இவரா? ரோம ஜென்மரும் அகத்தியரும் தான் குரு. ஐயா, இப்போ இந்த இடத்துல வந்து ஜீவ சமாதி யாரோடதெல்லாம் இருக்குங்க ஐயா? ரோம மகரிஷி இருக்கிறாரு, காக்கா பூஜிட்டு இருக்கிறார். அப்பா புள்ள. அப்பா புள்ள யார் அப்பா? இதில் வந்து காக்கா பூஜை அம்மையப்பன். இதில் வந்து அந்தாண்டகத்து புள்ள. ரோமம்னா தாடி தடவுனா தங்கம் கொடுப்பார். இது சத்தியம். தாடி தடவுனா தங்கம் கொடுப்பார். அந்த காலத்தில் 3.5 கோடி ரோமமும் என்னமோ இருக்குது. ஒரு ரோமம் இருந்தால் எத்தனையோ பிரமா காலங்கள் முடியுது. இப்போ 3.5 கோடி இதுவா இருக்கா ரோமங்கள்ப்பா? அந்த ரோமத்தில் ஒரு ரோமம் எத்தனையோ யுகத்துக்கு அப்பால் இதுவானா ஒரு ரோமம் கொட்டினா ஒரு பிரமனுடைய ஆயுள் காலம் முடியுது. அதுமாரி வரலாறு சொல்லுது. வரலாறு யாரும் இதில் ஏமாத்துறது. ஆமாம், தாடி எக்கச்சக்கமாக இப்பவும் உள்ள 6 லிங்கம் இருக்கு. 6 லிங்கம் இருக்கு, ஆதாரங்கள் 6 சக்கரங்கள் இருக்கு அவருக்கு. பஞ்சபட்ச சாஸ்திரம் எழுதின சாஸ்திரம். யார் வந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் 35 வருஷமாக பூஜை பண்ணி நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணோம். நாணயம் பொண்டாட்டி பையன் பேரன் நாவுக்கரசெல்லாம் எந்த குறையும் இல்லாத நல்லபடியாக எங்கள் நிர்வாகி சூப்பராக இருக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு. எல்லாம் என் பசங்க வேலை செய்கிறாங்க, 5 பொம்பளை பசங்க. ஜல்லுன்னு சத்தம் கேட்கும். நல்லா கண்ணை டைட்டாக முடின்னு பார்த்துன்னு இருப்போம். ஐயா வளர்த்துவார் நல்லா. அவர் வளர்த்தும் போது நல்லா விபூதி வாசனை, சுருட்டு வாசனை கும்முன்னு வரும். வாசனை ஜப்பாத் வாசனை வரும். பயமாக இருக்கும். இங்கே தான் படுத்துக்குவோம். இந்த பெஞ்சில் தாத்தா, இங்கே நான், அந்த பெஞ்சில் தீபு, நாங்கள் 3 பேர் தான் இங்கே படுப்போம். அவள் வீட்டுக்கு போயிடுவா, பிள்ளை தான் அவன் வீட்டுக்கு போயிடுவான். இப்போ 3 பொண்ணுங்க சொன்னார, அதில் ஒரு பொண்ணு இது. இல்லைம்மா, இப்போ ஐயாவுடைய அந்த சுருட்டு வாசனைலாம் வருமா? ஆமாம், வளர்த்துவார் ஐயா. யாரும் எதுவும் பண்ண மாட்டாரு. நாங்கள் தானே இருக்கோம், வேறு யார் இருக்காங்க நைட்டில்? உலாவும் போது உருவமா தெரிய வாய்ப்பு இருக்கா? நடந்து போவார். எல்லாருக்கும் தெரியும், நம்ம கண்ணுக்கு தான் தெரியும். நான் பார்த்துருக்கேன், சத்தியமாக பார்த்துருக்கேன். உருவமாவே இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம உள்ள பார்த்தோம் அதே மாதிரி. ஆமாம், நடந்து போவார். ஐயா, இப்போ வந்து இங்கே பெண் பசங்களாம் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் தொண்டு செய்கிறாங்க. தொண்டு. ஆமாம், சுஜாத்தம்மா, அமுதவள்ளி, ஜீவரத்னம், இதெல்லாம் மகேஷ், இதுமாரி தொண்டு செய்கிறாங்க. கடவுள் புண்ணியத்தில் தினசரி அன்னதானம் சேவை செய்கிறாங்க. இவர் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கிறாரு, அவர் கூட இருக்கிறார். எங்கள் பிள்ளை சூப்பராக வந்து எல்லாம் நிர்வாகம் பண்ணித்தார். கத்தாரில் வந்து சிவசுப்பிரமணியம்
இதெல்லாம் வந்து கட்டி கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு சிலை வாங்கி கொடுத்தாங்க பொதுமக்கள்லாம். ஐயா இப்போ நீங்கள் இங்கே வரும்போது எப்படி இருந்தது இடம், இப்போ எப்படி மாறி இருக்கு? வரும்போது இந்த இடம் கோயில் மட்டும்தான் இருந்தது. இது பொன்னேரி கோர்ட்டில் கேஸு, திருவத்தூர் கோர்ட்டு பொன்னேரி கோர்ட்டில் கேஸ் போட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த இடத்த வாங்கினேன். கோர்ட்டு மூலியமாக தான் வாங்கினேன். இப்போ அது வரையும் வந்து இந்த இடம் வந்து பொதுவாக வச்சுருந்தாங்களா எப்படி? பொதுவாக இல்லை, யாரும் மூடி வச்சுருந்தாங்க. கோயில் உள்பட விற்றுட்டாங்க கரையும் கோயிலோட. அதை நான் கேஸ் போட்டு மீட்டு எடுத்தேன். அடி உதை ரத்தம் சிந்தி அடித்தாங்க, வச்சாங்க. எல்லாம் இதெல்லாம் வாங்கி நாகசுந்தரம் அட்வொகேட்டு கிட்ட இருந்து பண்ணி கொடுத்தாரு. ஹைகோர்ட்டில் வந்து வக்கீலுங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா வக்கீலும் கார்த்திகன் அட்வொகேட்டு 8ஆம் நம்பர் கோர்ட்டில். இது வந்து ஒரு புனித பூமி, இதை வந்து விட்டு கொடுக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டு இதை ரத்தம் சிந்தி தான் வாங்கணும். எங்கள் சொத்து கிடையாது, இது கடவுளுடைய சொத்து. நாங்கள் அவர்கிட்ட சேவை செய்கிறோம். எங்களுக்குன்னு நாங்கள் சம்பாரிச்சிக்கல, எதுவுமே எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நாட்டு மக்கள் திருவத்தூரில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்து இங்கே வழிபடுவாங்க. மகா சிவராத்திரி பூஜை நடக்கும். சிவராத்திரி 5000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம். மகா சிவராத்திரிக்கு ஐயா வந்து பெரிய மடாதிபதியா, ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்காரு பாருங்க. மகா சிவராத்திரி 5000 பேருக்கு அன்னதானம் நடக்கும். 6 லட்ச ரூபா ஆகும். பகவான் புள்ளித்தில் எல்லாம் லைட் செட்டிங்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவோம். பால் குடம் எடுப்போம். எல்லம் கோயிலேருந்து 4 வீதியும். கைலாசவாத்தியம் பள்ளிக்காரணிலேருந்து வரும். கைலாசவாத்தியம் வந்து வச்சு மேலே தளத்தோட ஆடி சுவாதி பூஜை பண்ணுவேன். இப்போ கைலாசவாத்தியன்றது வந்து இறைவனுக்கு பிடித்த ஒரு வாத்தியமா? சிவபெருமானுக்கிட்ட நெருங்கிறதுக்கா? மேலே தளத்தோட. அதுக்கப்புறம் வந்து 6 கால பூஜை நடக்கும் மகா சிவராத்திரிக்கு. ஆடி சுவாதி அவர் பிறந்தது ஆடி சுவாதி நட்சத்திரம். அவர் மறைஞ்சது மாசி மகத்தன்னைக்கு மறைஞ்சார். அப்போ மாசி மகத்துக்கு ஊர்வலமாக சிலைகள் 5 பஞ்சலோகம் சிலை செய்தேன். அந்த சிலையை வச்சு ஊர்வலமாக கொண்டு போவேன். இப்போ இந்த இவ்வளோ இறைவன் இந்த இடத்துல இருக்காரு, 2 ஜீவ சமாதி இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் எனக்கு கவலை, என் பிரச்சனையே தீரலை அப்படின்னு சொன்னாலும் இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். மனசு உருகி கண்ணீர் விட்டால் தான் இறைவன் கிடைத்தார். சரணாகதி அடைஞ்சா இறைவனாண்டா எல்லாமே தவிடுபடி ஆகிடும். ஆச்சு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சித்தர் ஜீவ சமாதியில் இந்த சித்தர் தன் தாடியை தடவினால் தங்கம் கொட்டுமாம். இங்கு வந்து அமர்ந்து தியானம் செய்பவர்களிடம் ஐயா, சித்தர் ஐயா உரையாடுவாராம். உங்களுக்கு நடக்க இருப்பது அனைத்தையும் உங்களுக்கு உணர வைப்பாராம். எண்ணற்ற மக்கள் சித்தர்களின் மகிமையை உணர்ந்தவர்கள் இந்த ஜீவசமாதிக்கு கால் பதிக்காமல் போனது கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்தர் ஜீவசமாதியில் கால் பதித்து பாருங்கள். சித்தர் உங்களோடு உரையாடி உங்கள் கஷ்டத்தை போக்குவார். பல்வேறு மக்கள் இந்த சித்தரின் அருமை பெருமைகளை அறிந்து பலனடைந்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த சித்தர் ஜீவசமாதியை தொட்டு வணங்கிவிட்டு சென்றால் நீங்கள் தொட்டது எல்லாம் விளங்கும். 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு போகிறதுங்காட்டியும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையை நான் சந்தித்தேன். அந்த பிரச்சனையை அவ்வளோ நான் சந்திக்கும் போது படித்தவங்க, பண்புள்ளவங்க, சாமியார்கள், மகான்கள் அவங்களெல்லாம் திருவடி பாதம் பட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே திருவாசகமே ஒரு 50 முறை நடத்தியிருக்கிறேன். தேவாரம், திருவாசகம், திருமூலம் இதெல்லாம் பாடியிருக்கிறாங்க. சேதுபதி, திரிகைகொண்டம் தாமோதரையா, திருவொத்தியூரில் சிவனடியார்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. ஐயா, இப்போ வந்து ஜீவசமாதி பொறுத்த வரையில் நீங்கள் ஐயா கிட்ட என்ன விஷயங்கள் நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நீ கேட்கவே தேவை. உன் மனசில் வேண்டிக்கு நீ போய்கினே இருக்கலாம். எங்ககிட்ட கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ மனசுக்குள்ளே நீ ஆச்சு அவராச்சு பேசணும். நான் அதை செய்கிறேன், தங்கம் செய்கிறேன், மாளிகை செய்கிறேன், கோயிலை கட்டுறேன், குளத்தை கட்டுறேன், வாயால் பொய் சொல்லக்கூடாது. சத்தியமாக நீ வந்து கண்ணீர் விட்டு உன் குடும்பம் தானாக பால் பங்கும்போது நீ இறைவனை மறக்காத நீ எதனால் இஷ்டப்பட்டு செய்யணும். அது அவங்கவுங்க இஷ்டம். இப்போ தாடி வச்சுருக்காருல்ல ஐயா, அவர் தான் வந்து உள்ள பார்த்தல அவர் தான் ரோம மகரிஷி. இப்போ அவர்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஒன்றுமே இல்லை. நீ மனசு உருகி கண்ணீர் விட்டு கேட்டால் போதும், அவர் செய்வார். உனக்கு என்ன தேவையோ அது செய்வார். இப்போ நேராக பார்க்கும்போது ஒரு சமாதி பார்த்தல, ஜீவ சமாதி. நீ இது பார்க்கும்போது இது சிவலிங்கம். இது வந்து ஆனந்தேஸ்வரன் பேர் வச்சிருக்கிறோம். அந்த லிங்கம் வந்து தானாக உருவானது.
இது. சுயம்பு. ஆமாம், சோம்பு வெள்ளையாக இருக்கும். டோபிங்க துணி துவைப்பாங்கல்ல கிராமத்தில், அந்தமாரி தானாக இருக்கும். அது ஆமாம், தக்கன்னு இருக்கும். இப்போ இங்கே இவ்வளோ இறைவன் இருக்காங்க, யாராவது நடமாடுற சத்தங்கள் அது மாதிரி இருக்குது? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அவங்கவுங்க வந்து தங்கி பார்த்தாவே தெரியும், போய் சொல்லக்கூடாது. இறைவன் இருக்கிறார். இறைவன் இருக்கோ தான் இவ்வளோ பேர் நாங்கள் 2 ஜீவத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஆலமரம், அரச மரம், அத்தி மரம்லாம் தலை வச்சோம், இதெல்லாம் பண்ணி எவ்வளோ அடி வாங்கி ரத்தம் சிந்தி இறைவனுக்காக சேவை செய்கிறோம். இறைவன் என் புள்ள, ரோம ஜென்மரம், காக்கா பதினெட்டும் என்னோட புள்ள, 18 சித்திரங்களும் என்னுடைய குழந்தைங்க. நாங்கள் அப்படி தான் வைப்படுறோம். வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மன அமைதி கிடைக்குது. ஆமாம்மா. அதனால் வந்து ஆ சில பேருங்கள் வந்து சில ஆலயத்தில் தமிழ்நாடு பூரா நம்ம சொல்லக்கூடாது, சில பேர் காசு கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்க. எங்களுடைய ரத்தம் போனாலும் எங்கள் உயிர் போனாலும் இறைவனுடைய திருவடி பாதத்தில் தான் போகணும். இந்த இறைவன் ஆலயத்தை யார் வேணாலும் கட்டட்டும், எடுத்து செய்யட்டும். நம்பிக்கை இல்லாதவங்க நாங்கள் தலை ஒரு வருஷம் துணி ஒரு வருஷமாக இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. பந்தாவாக இருக்கிற சாமியார் சன்னியாச்சிக்கிட்ட கொடுப்பாங்களே கண்டி. இப்போ இறைவனையே நம்பி இருக்கிற உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்து உங்கள் உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு? அதெல்லாம் உண்டு. உயிர் போய் உயிர் வந்துருக்குது. எல்லாரும் இங்கே எந்த குறையும் இல்லை. அடி உத கத்தி குத்து எல்லாம், அடி உத கத்தி குத்து எல்லாம். 2 மாசமா ஐயா வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தாராம். டெஸ்ட்லாம் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. ஜுரத்துக்காக பயந்துட்டீங்க. இறைவன் நாமத்தால் தான் என்னை காப்பாற்றினார். டாக்டர் நாலவேல் டாக்டர் ஐயா என்னை காப்பாற்றினார். செந்தில்குமார் காப்பாற்றினார். எனக்கு குரு வந்து ஞானவேல் தான் டாக்டர், ஹார்ட் பேஷண்ட்டு டாக்டர் இங்கே தான் இருக்கிறார். அவர் தான் என்னை என் உயிரை காப்பாற்றினார். செந்தில்குமார் காப்பாற்றினார். ஞானவேல்ன்றது வந்து ஞானத்தை கொடுத்தவர். திருநாமலை அவர் டாக்டர், ஹார்ட் பேஷண்ட்டு டாக்டர். இது எங்களுக்கு வைத்தியம் பார்த்தவர் அவர் தான். இறைவனுடைய பேர் கொண்டவங்க தான் ஐயாவுக்கு வைத்தியம் பார்த்தவங்க. அதனால் வந்து இங்கே சத்தியத்தில் தான் ஓடிங்குது. எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. நான் அவங்க அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் யார் வேணாலும் சொல்லலாம். சும்மா வந்து நான் அதை செய்கிறேன் சொல்லிட்டு போவாங்க, திருப்பி வர மாட்டாங்க. இறைவன்கிட்ட மட்டும் பொய் சொல்லக்கூடாது. அதாவது இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு எதுவும் வேண்டிக்க கூடாது. அப்படி வேண்டிக்கிட்டா செஞ்சிடணும், செய்யணும். அது உன் இஷ்டம். 1 வருஷம் பொறுத்து சரியா, 10 வருஷம் பொறுத்து சரியா, அது செய்யணும். நீயா இஷ்டப்பட்டு செய்யணும். எங்ககிட்ட பணம் கொடுக்க காசு கொடுங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். ஐயா இந்த உத்ராட்சத்துக்கு எந்த வகையான சக்திகள் உண்டு ஐயா? 5 முகம் எல்லா உத்ராசத்துக்கும் பவர் உண்டு. எல்லா உத்ராசம் பவர் அவங்கவுங்க நடந்துக்கிறது. உத்ராசங்கள் பெண் இல்லை பெண் இருந்தாலும் அவரு உலக ஞானம்னு ஒன்று இருக்கலாமா? உத்ராசம் யார் வேணாலும் போடலாம், பெண்களும் போடலாம், ஆண்களும் போடலாம். உத்ராசம் போடும்போது அவன் 48 நாளில் தெரியும் நல்லது கெட்டது. ஒரு மண்டலத்தில் கெட்டதும் தெரியும் நல்லதும் தெரியும். 50 காசுக்கும் அடி வாங்கலாம், கடன் கொடுக்கலன்னா 100 ரூபாய்க்கும் அடி வாங்கலாம், 1 கோடிக்கும் அடி வாங்கலாம். கடன் ரோட்டில் அசிங்கப்படுத்துவாங்க. அந்த உத்ராசத்தை சமுக்கணும். சோதனைகள் கொடுப்பாரு சிவன். 48 நாள் ஒரு மண்டலத்தில் சோதனை வரும். அதை சந்திச்சிட்டான்னா ஜெயிச்சிட்டான்னா அவன் இறைவனுடைய நாமத்தாண்டா கொஞ்சம் நெருங்குறான்னு அர்த்தம். ஒரு கடுகடுகு போகிறான்னு அர்த்தம். இறைவனையே சரணாகதி. சும்மா வேஷம் போட்டுக்கின்னு நடிக்கக்கூடாது. அதாவது உத்தராட்சம் ஒருத்தர் வந்து தூக்கியும் விடும் தாக்கியும் விடும். தூக்கி தான் விடும், தாக்கி விடாது. தாக்கு யாரையுமே மட்டமாக்காது. அவன் நடந்துக்கிற முறை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். உத்ராசத்தை யார் போட்டாங்களோ அவங்க உடம்புல கலசம், தங்க கலசம், வைரம் இல்லை, நவரத்தனங்கள். உத்ராசம் யார் போட்டாலும் அவங்க நவரத்தின மாளிகை. பெருமான் நினைஞ்சுங்கிற இது எல்லாம் சொல்லலாம். பிச்சைக்காரன் சன்னியாச்சி கொட்டை கட்டைன்னு கிண்டல் பண்ணுவாங்க. உடம்புல நோவு பூரா தீவிரம். நடந்துக்கிற முறை சத்தியமாகவும் தர்மமாகவும் நடக்கணும். சரணாகதி அடையணும் உத்ராசங்கிட்ட. சும்மா அது பாரு இது பாரு. சில பேர் தங்கத்தில் போட்டுக்குவாங்க, சில பேர் வெள்ளியில் போட்டுக்குவாங்க, தங்க கலசம் போட்டுவாங்க. உத்ராசம் தான் தங்க கலசம், தங்கத்தோடு உயர்ந்தது. எங்கே போனாலும் ஒரு அந்த நெத்தியில் இருக்கிற விபூதியும் அந்த சந்தன பட்டையும் பகவானுடைய திருநாமம். அது இருக்கும்போது யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணாலும் நம்ம அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் பொறுமையாக போகணும். பொறுக்கிற வரைக்கும் பொறுக்கணும். 10 முறை மன்னிக்கணும். 11வது முறை வரும்போது நம்ம பகவானுடைய அவதாரத்தை தான் காட்ட வரும். சிவனுடைய நடமாட்டம் இங்கே இருக்குமா? சிவன் இருக்குதுயா, சகலமாக இருக்குது. நான் சொல்லக்கூடாது, சத்தியமாக இருக்குது. நீங்கள் 3 பேரும் ஒரு நைட்டு வந்து இங்கே தங்குங்க, படுங்க, குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இங்கே வந்து உட்காருங்கம்மா, வாங்கம்மா. அப்படியே நீங்களும் சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாம்பிராணி வாசனை, சந்தன வாசனை எல்லாம் வரையா. சொன்ன அந்த காலம் நம்பாதியா? உணர்ந்தாதான் நண்பம். நீ உணர்ந்து சித்தர்கள் நடமாட்டம் இருந்தால்
விபூதி வாசனை, சாம்பிராணி வாசனை வரும், சந்தன வாசனை வரும், மல்லிகைப்பூ வாசனை வரும், மறுக்கோய்ந்து வாசனை வரும். இந்த மாதிரி பல வாசனை வரும். ஆள் நடமாடுவாங்க, காற்றா வருவாங்க, போவாங்க, இதெல்லாம். அதனால திடீர்னு மறைஞ்சிடுவாங்க. அதனால் வந்து எல்லா கண்ணுக்கும் தெரியாது. சொன்னால் பொய் சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க கோயிலுன்னுவாங்க. அந்தமாரி பொய் சொல்லி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. என்னுடைய புள்ள ரோமர் ஜென்மர் 18 பிள்ளைங்க, அவங்க காப்பாற்றுவாங்க இந்த கோயிலை. நான் மறைஞ்சாலும் இந்த ஆலயம் ஓஹோன்னு இருக்கணும். வழக்கு ஏற்றணும், 1,00,000 பேர் வந்து 1,00,000 தீபம் ஏற்றணும். பொதுவாகவே சித்தர்களை வந்து முதல்ல எதை பார்த்து வரணும்? சித்தர்களுடைய கண்ணை பார்க்கணுமா, இல்லை முகத்தை பார்க்கணுமா? அவன் எதையுமே பார்க்க தேவை. மனசார அவன் வரும்போது தலைவாசி இப்படி ராஜகோபுரத்தை கும்பிட்டுட்டு கொடிக்கம்பத்தை கும்பிட்டு உள்ளே வரும்போது எதையும் நினைக்கக்கூடாது, எந்த சிந்தனையும் பண்ணக்கூடாது. சிந்தனை பண்ணாத உள்ளே வந்து இறைவனை பார்த்தா போதும். இறைவனை பார்த்தா போதும். தங்கத்தால் அவசரம் பண்ணி, பாலால் அவசரம் பண்ணி, தேனால் அவசரம் பண்ணி ஒன்றையும் பண்ணதில்லை. மனசார உள்ளக்கிற ஜோதிலிங்கத்தை, ஆத்மாலிங்கத்தை மனசு உருகி வணங்கினாங்கன்னாவே பலன் கிடைக்கும் கை மேலே. ஆமாம், அவங்கவுங்க குலதெய்வத்தை மனசார வணங்கினா போதும். ஒருவர் ஏமாத்த அண்ணியை வந்து அண்ணன் மனைவியை வந்து தாயாக நினைக்கணும், தெய்வமாக நினைக்கணும், கடவுளாக நினைக்கணும், சீதாதேவியாக நினைக்கணும். அண்ணனுடைய மனைவி வந்து தாய்க்கு தாய். அம்மாவை வந்து அசிங்கப்படுத்தாத, திட்டாத, பெத்த தாய்க்கு பாத பூஜை பண்ணணும். அப்பா அம்மாவன் தான். மனைவி இருந்தால் துன்பப்படுத்தாத, துயரப்படுத்தாத மனைவிக்கு வந்து ஆறுதல் சொல்லணும். அப்படி தான் இருக்கணும். ஐயா, பொதுவாகவே இப்போ நிறைய மக்களுக்கு பிரச்சனை, பிரச்சனைலாம் எல்லா மக்களும் பிரச்சனைன்றாங்க. என்ன காரணம்? அந்த பிரச்சனை வந்து அவங்கவுங்களா பண்ணிக்கிறது, தேடிக்கிறது. கடன் வாங்கிட்டு 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, 100 ரூபா வட்டின்னு வாங்கிட்டு அவங்கவுங்களா தேடிக்கிறாங்க. விரலுக்கு தகுந்த வீக்கமாக சிவனுடைய சாட்சாக தர்மமாக நடக்கும். 10 ரூபா இருக்குன்னா அது 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும். கோட்டீஸ்வரன் பெரிய 4 கோடி 5 கோடி வச்சுக்கணும், அது பயங்கரமாக கல்யாணம் பண்ணுறான்னு நம்மளும் கல்யாணம் பண்ண முடியாது. 100 கோடி 200 கோடி கல்யாணம் பண்ணுறான்னு நம்ம பண்ண முடியாதையா? நம்ம முடிஞ்ச 5 ரூபாயில் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். கடன் வாங்கி ஏன் கல்யாணம் பண்ணணும்? கடன் வாங்கி ஏன் கல்யாணம் பண்ணணும்? பிள்ளைகிட்ட கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி பிள்ளைகிட்ட மருமகிட்ட ஏன் உதவாங்கணும்? இறைவனுடைய திருநாமத்தை அணிஞ்சாவே போதுமே. ஐயா, திருவொற்றியூரே வந்து சித்தர்கள் பூமின்றாங்க. திருவொற்றியூர் வந்து 3.5 கோடி லிங்கம், 3500 கோடி லிங்கம், 3500 கோடி ஜீவசமாதி திருவொற்றியூரில். அது வந்து எல்லாமே மறைக்கப்பட்டது. இப்போ இருக்கிறது எத்தனை தான் இருக்குங்க ஐயா? இத்தனி சும்மா எல்லாமே இதாச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமார் பட்டினத்தார் கோயில், அந்த கோயில், இந்த கோயிலெல்லாம் கடலில் போனவங்க இருக்கிறார், மகான்ங்க இருக்கிறாங்க. நம்ம கையை இப்படி குறுக்க வச்சு படுத்தா விட கையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு போயினே இருப்பார், எல்லாத்துவார். அவருக்கு நம்மளுக்கு எதாவது வேணும்னா, இப்போ அவர்கிட்ட எனக்கு எதனா இது மாதிரி கஷ்டமாக இருக்குது ஐயா, யாருன்னா ஒரு ஆசிரியர் வாக்கு சொல்ல மாட்டாங்களா, கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்க, அவர்கிட்ட யாராவது யதார்த்தம் வரங்க அந்த வார்த்தையை நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நல்லா இருப்ப போ, சரியா போயிடும் போ, அது மாதிரி அந்த வார்த்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்களே நிறைய ஞானம் பெற்றவங்க மாதிரி பேசுறீங்க. அப்படிலாம் எனக்கு ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஞான சூன்யம். இல்லைம்மா, ஞான சூன்யன்றீங்க, நல்லா தெளிவாக சொல்கிறீங்களாம்மா எல்லாத்தையும். நான் படிச்சிருக்கேன், தெளிவாக சொல்கிறேன். தாத்தா படிக்கல, அதனால கரடு முரடாக சொல்கிறார், அவ்வளோதான். அவர் சொல்கிறது தான் நானும் சொல்ல போகிறேன். பூனைங்க நிறைய இருக்குது, எத்தனை பூனை வச்சுருக்கீங்க? அது இவளோட பசங்க தான் எல்லாம், ஏன் இவளோட பசங்க தான். பூனை குட்டி, நான் இவங்க ஒரு பையன், அவன் ஒரு பையன். இந்த பூனைங்க ஒரு 5-6 பூனைங்க இருக்குது, அவள் குழந்தைங்க எல்லாம். அதுங்களுக்கு இந்த கோயில் பாலெல்லாம் ஊற்றி ஊற்றி பூனைங்களை வளர்க்குது. இப்போ வயசான மாடு எதுனா இருக்குங்களா ரொம்ப வருஷமா? இருக்கு, விற்க மாட்டோம் நாங்கள். வயசாயிட்ட கூட மாடு விற்க மாட்டோம், சும்மா வச்சுருந்தே தீனி போடுவோம். அதுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னாக்கா இந்த வண்டி ஓட்டல வண்டி மாடு வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனால் இது வெட்டுறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்க? கோயில் பஸ்ஸு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி யாருன்னா பசு மாடு தானம் வாங்கி கொடுத்தாலும் ஏற்றுப்போம். அந்த பால் வந்து சாமிக்கு அபிஷேகம் ஆகும். பசு தானம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். கோதானம் பண்ணலாம். அது வாங்கி கொடுத்தா, அதாவது இப்போது யாருக்கு அது மாதிரி கண்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு, அதனால் நம்ம ஒரு பசு தானம் வாங்கி கோயிலை சுற்றி ஒரு சிவனடியார் கயிறை பிடிச்சி அவங்க கொடுத்து அந்த கோபூஜை பண்ணிட்டு போனாங்கன்னா சுபிட்சமாக இருப்பாங்க. அந்த வேண்டுதல் ஒரு சிலர் இருக்கும். சில சாமியாருங்க சொல்கிறாங்கல்ல, பசு வாங்கி கொடுங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா யாகம் வளர்த்துக்கின்றாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் யாரையும் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி பேச மாட்டீங்க. எதுக்கு இருக்க போகிறது கொஞ்ச நாள், நைட்டுக்கு நம்ம உயிரோடு இருப்போன்றது நிச்சயம் கிடையாது. இதில் முகம் சொல்லிச்சு என்ன ஆகிடப்போகுது சொல்லு? யார் வந்தாலும் சில நேரத்தில் அலோவ் பண்ணுவீங்க? ஆமாம், தங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். யாராக இருந்தாலும் தங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா பல பிரச்சனை வருது, நல்லவங்க கெட்டவங்க நம்மளுக்கு தெரியல. நாங்கள் வயசானவங்க 2 பேர் தான் இருக்கோம்.
வேறு யாரும் கிடையாது. அதனால் யார் வந்தாலும் நைட்டில் தங்க அலோவ் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ஐயாவோட சமாதியில் வந்து சாமி கும்பிட்டு போட்டு விடுவீங்க. சாமி உள்ளே விட மாட்டேன். சாமி எவ்வளோ நேரம் உட்காந்துன்னு போட்டோம், கும்பிட்டு போட்டோம். அவங்களே வந்து உள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறவங்களே வந்து ஐயா ஒலாத்துறாரு, தலை ஆடுது, கையாடுதுன்னு சொல்லி காசு 5000 ரூபா 10,000 கொடுத்துட்டு போவான். எத்தனையோ பேர் உன்ன மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் வருவான். அவன் பேர் பிரபு ஏதோ ஒரு பேர், கல்யாணம் ஆகலை அவனுக்கு. டெய்லி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் தியானம் பண்ணுவான். போட்டோமான்னு கேட்பான், போடுவேன். ஒரு நாள் வந்து 5000 ரூபா கொடுத்தேன். என்னடான்னு கேட்டால், ஐயா பேசுகிறாரு அப்படியே எனக்கு கண்கொள்ளா காட்சி ஆயிடுச்சு, எனக்கு பூரிச்சு போயிடுச்சு, அவன் சம்பளம் வாங்கினேன், நான் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறேன், கொண்டாந்து கொடுப்பான். அப்படி தான் இந்த கோயில் நடக்குது. இப்போ காலையில் 2 பேர் வந்தாங்க குழந்தைய தூக்கினேன். இப்போ மாட்டுக்கு தீவனம் வாங்குறது ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஆகுதுப்பா. மாடு இருக்குதுல்ல, 4 பசு இருக்குது. தீவனம் வந்து 1200 ரூபா ஆகுது. அந்த மாட்டு வேலை செய்கிறதுக்கு 300 ரூபா ஒரு நாளைக்கு. எப்படி இருந்தாலும் 1500 ரூபா 2000 ரூபா வேணும். 2000 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும். இப்போ என்ன வருமானம் வருது? அது இறைவன் தான். யாரும் மூலயமாவது கோம்பியம் தான் காலையில் பிடிச்சது தள்ளி இறைவன் தான் நடத்துகிறார் கோயிலை, நம்ம நடத்தலாம். ஒன்றும் இல்லை. நான் உன்னை திட்டேன்னா தோஷம் போயிடும். என்னுடைய பேர் தாமோதர சுவாமி. இந்த கோயில் நிர்வாகி. எவ்வளோ கஷ்டப்பட்டு அடி உத வாங்கி இந்த கோயிலை இறைவனுக்காக பகவானுக்காக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மூச்சு காற்றெல்லாம், எங்கள் குழந்தைங்க பேரன் பேச்செல்லாம். அதனால் வந்து இது இறைவன் கொடுத்த குழந்தைங்க எல்லாம் தொண்டு செய்கிறாங்க. இவன் பேர் நாவுக்கரசன், இவன் பேர் வந்து ரத்னகுமார், அவங்க பேர் அமுதவல்லி, என் மனைவி மணிமேகலை. எல்லாம் கஷ்டப்பட்டு தொண்டு செய்து மேலுக்கு வரோம். மடாதிபதியாக இருக்கிறேன். அவ்வளோ ஆடம்பரமாக ஒன்றும் கிடையாது. இந்த ஆலயம் பசுமடம் இருக்குது, சுவாமியார் மடம் இருக்குது, கோவில் இருக்குது. தினசரி காலையில் 5 மணிக்கு திறப்போம், நைட்டு 10 மணிக்கு மூடுவோம். இப்போ இந்த இதனால் திறக்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து எந்த இதுவும் இல்லை. மக்கள் தான் வந்து நல்லபடியாக வழிபடணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சித்தர் பீடம் ரோம மகரிஷி இந்த சமாதிக்கு வந்து எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் நினச்சபடி நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நான் வந்திருக்கேன். திருவொற்றியூர் வந்து முதல்ல சித்தர் பீடங்களுக்கு ஃபேமஸான ஊர். பட்டினத்தார் கோவில்லாம் இங்கே இருக்குது. பட் இதுதான் நான் முதல் தரம் இங்கே வர்றது. வேண்டுனது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன். சித்தர்கள் வந்து மனித பிறவியாக இருந்து தெய்வ நிலையை அடைகிறவங்க. அதனால் ஒரு நம்பிக்கை, நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு பொறுமை எல்லாம் நமக்கு எல்லா அருளும் கிடைக்கும்னுட்டு. இனி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம மகரிஷி ஜீவ சமாதி, அப்புறம் காக புஜேண்டேஸ்வரர் ஜீவ சமாதி, இந்த இடத்துல இருக்கோம். இது வந்து திருவொற்றியூரில் இருக்குது. இன்றைக்கி இந்த திருக்கோயிலுடைய இந்த ஜீவ சமாதியுடைய சிறப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக வந்து எப்பாவது நேரங்கள் கிடைக்கும் போது ஜீவ சமாதியில் வந்து இந்த இடத்துல கால் வச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்து மெய்மறந்து போயிருப்பீங்க. என்னுடைய பதிவு அடுத்தடுத்த பதிவுகளில், அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நல்ல நல்ல பதிவுகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த பதிவு பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஜீவ சமாதிகளுடைய ஒரு பதிவு. ஸோ எப்பாவது நேரம் கிடைச்சா வந்து பாருங்கள், நிச்சயமாக மாற்றம் வரும். மறுபடியும் வேறு ஒரு பதிவுகளோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அபிமான கலைமாமணி மிமிக்ரி செந்தில். நன்றி, வணக்கம்.